எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. ஹலோ அண்ணா. ஹலோ, யாருமா? அண்ணா, நான் அமிர்தாவோட ஃப்ரெண்ட். என்னோட பேரு சாரு. அமிர்தாவோட ஃப்ரெண்டா? ஆமாண்ணா, நான் அமிர்தாவோட ஃப்ரெண்ட் தான். சொல்லுமா, அமிர்தா எங்கன்னு உனக்கு தெரியுமாமா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா அமிர்தா இன்னைக்கு மத்தியானமே போயிட்டா. அது வேணா எனக்கு தெரியும்ண்ணா. அவ எங்கம்மா போனா? அண்ணா, அமிர்தா அவ சொல்லுமா. அமிர்தா ஒரு பையன் கூட ஓடி போயிட்டானா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? உனக்கு நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அமிர்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்கிட்ட சொல்லிட்டு தான் அவ போனானா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அமிர்தாவும் ஒரு பையனும் லவ் பண்ணாங்கண்ணா. அந்த பையன் என்னோட கிளாஸ் தான். அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலண்ணா. அமிர்தா கிட்ட அவன் ஏற்கனவே சொல்லிட்டான் நம்ம இன்னைக்கு போறோம்னு. அதனால அவங்க ரெண்டு பேரும் மத்தியானமே ஸ்கூலை விட்டு போயிட்டாங்கண்ணா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணா, எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மத்தியானமே ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. அவன் என்கிட்ட ஒண்ணு கொடுத்திருக்கானா. அது வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கணும். நாளைக்கு நான் வரேனா. அது என்னதுமா? நாளைக்கு கொண்டு வரேனா, நீங்களே பாருங்க. அவன் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போனானா. அவன் உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கானா. அதுதான் நாளைக்கு நான் வந்து தர போறேன். அவன் இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. அவன் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாது. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேனா. நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவ கண்டிப்பா இந்த ஊருக்கு வர மாட்டா. அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். சரிண்ணா, நான் போனை வைக்கிறேன். நாளைக்கு நான் வரேனா. சரிம்மா. அமிர்தா, எப்படி அமிர்தா உனக்கு மனசு வந்துச்சு இந்த அண்ணனை விட்டு போகணும்னு? அப்பனா உனக்கு இந்த அண்ணன் மேல பாசம் இல்லல, அதனாலதான் நீ போயிட்ட அமிர்தா. இந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது நான் எப்படி அம்மா அப்பா கிட்ட சொல்லுவேன்? நான் என்ன பண்ண போறேன்? இத பத்தி நான் மார்னிங் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன். ஆதி, அமிர்தாவை கண்டுபிடிச்சியாடா? இல்லம்மா, அமிர்தாவை கண்டுபிடிக்க முடியல. ஆதி, நல்லா பாத்தியாடா? பார்த்தேன்ப்பா. ஆனா அமிர்தா கிடைக்கவே இல்லப்பா. ஆமாப்பா, நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். ஆனா அமிர்தாவை கண்டே பிடிக்க முடியலப்பா. அமிர்தா எங்கப்பா போயிருப்பா? அமிர்தா, ஏண்டி இந்த அம்மா விட்டு போல? உள்ள வரலாமா? உள்ள வாமா. நீ யாரு? நான் சாரு, அமிர்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அமிர்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமா ஆன்ட்டி. உனக்கு அமிர்தா எங்க போனான்னு தெரியுமாமா? தெரியும் அங்கிள். நான் நேத்து தான் ஆதி அண்ணா கிட்ட எல்லாமே சொன்னேன். அது என்ன சொல்றாடா? அமிர்தா எங்க போயிருக்கா? எதுக்குடா நீ மறைச்ச? அங்கிள், ஆதி அண்ணாவை திட்டாதீங்க. நான் சொல்றேன் அங்கிள், அமிர்தா எங்க போயிருக்கானே. சொல்லுமா. அங்கிள், அமிர்தா நேத்து ஆஃப் டேவே போயிட்டா அங்கிள். எதுக்குமா அவ ஹாஃப் டே போனா? அங்கிள், அமிர்தாவும் ஒரு பையனும் லவ் பண்றாங்க அங்கிள். அவங்க ரெண்டு பேரும் நேத்து ஓடி போயிட்டாங்க. என்னமா சொல்ற? இது எல்லாமே உண்மையா? ஆமாண்ணா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எனக்கு அமிர்தா பத்தி நல்லா தெரியும்ண்ணா. நேத்து எங்க ஸ்கூல்ல ஃபேர்வெல் டே. அந்த பையன் நேத்து ஸ்கூலுக்கே வரல. ஆனா அந்த பையன் முன்னாடி அமிர்தா கிட்ட சொல்லியிருக்கா. அதனாலதான் அமிர்தா ஓடி போயிட்டானா. அமிர்தாவும் அந்த பையனும் லவ் பண்றாங்கண்ணா. எனக்கு அது முன்னாடியே தெரியும். ஆனா அவன் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டானா, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. அதனாலதான் மிஸ் கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டா. என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பாதியிலே போறேன்னு. என்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்துட்டு போயிட்டா. அது என்ன இந்தாங்க. அவ ஒண்ணு மட்டும் சொன்னானா, எப்படியாச்சும் இந்த போட்டோவை என்னோட ஆதி அண்ணா கிட்ட கொடுத்துருன்னு சொன்னானா. அதனாலதானே நான் கொடுத்துட்டு போக வந்தேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாமே ரொம்ப வருத்தமா இருக்கீங்கன்னு. நான் அமிர்தாவை ரொம்ப மிஸ் பண்றேனா. அமிர்தா தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அமிர்தா இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனா அமிர்தா என்னைக்குமே வரமாட்டா. என்கிட்ட சொன்னா நான் இந்த ஊருக்கு என்னைக்குமே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இதுதான் அமிர்தா என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை. நான் வரேனா. போயிட்டு வரேன் அங்கிள், போயிட்டு வரேன் ஆன்ட்டி. பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் சொல்வீங்களா உங்களோட செல்ல பொண்ணுன்னு. அவ என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நம்மளோட மானத்தையே வாங்கிட்டா, நம்மளோட குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டா. அவெல்லாம் உங்களோட பொண்ணா? இனிமே அவளை மறந்துருங்க. அம்மா அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. ஆதியா, நீயும் தான். நீதான் அம்மா அப்பாவோட அதிகமா பாசம் வச்ச. நான் அமிர்தா உனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. அவ பேரை சொல்றக்கே அருகருப்பா இருக்கு. அவளா ஒரு தங்கச்சியா? நல்லா கேட்டுக்கோங்க. அம்மா அப்பா நல்லா கேட்டுக்கோங்க. அமிர்தா செத்து போயிட்டா. அர்ஜுன், என்ன பேச விடுனா. அமிர்தா செத்து போயிட்டா. இனிமே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே உங்களுக்கு 2 பையன் மட்டும் தான். ஒன்னு நானும் இன்னொன்னு ஆதி அண்ணா மட்டும் தான். இனிமே அவளோட பொருள் எதுவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. இருங்க, நான் வரேன். ஆதி, ஆதி பாருடா, சொல்வியே உன்னோட தங்கச்சின்னு. அவ என்ன பண்ணிருக்கான்னு பாருடா. நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டா. அர்ஜுன் சொன்ன மாதிரி இனிமே அவ யாரோ நாம யாரோ. அம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவ நம்மளோட அமிர்தா, நம்ம வீட்டு பொண்ணுமா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அண்ணா, அந்த போட்டோவை கொடு. டேய், அந்த போட்டோ எதுக்குடா? நான் சொல்றேன். டேய் அர்ஜுன், என்னடா பண்ண போற? அது எல்லாத்தையும் நான் எரிக்க போறேன். அர்ஜுன், ஆமாண்ணா, நான் கண்டிப்பா அதை எரிப்பேன். அத மட்டும் நீ எரிச்ச, நான் சும்மா இருக்க மாட்டேன்.
என்னமோ பண்ணி தொலைங்க. அமிர்தா, இந்த அண்ணனை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். ஏண்டி இந்த அண்ணனை விட்டு போன? அமிர்தா, நீ என்கிட்ட சொன்ன நானே உன்னை சேர்த்து வச்சிருப்பேனேடி. இந்த பையன் கூட நானே உன்னை சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏண்டி நீ இந்த மாதிரி பண்ண? ஆதி, 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 நீ கவலைப்படாத. ஆமாப்பா ஹாதி, நீ கவலைப்படாத. அமிர்தா எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டால. அம்மா, இந்த ட்ரெஸ் எல்லாமே நீ வேற யாருக்கோ கொடுத்துரு. நமக்கு அவ ட்ரெஸ்ஸே தேவையில்லை. ஆதி, நீயா இது? எனக்கு தங்கச்சியே இல்லம்மா. அர்ஜுன் சொன்ன மாதிரி அமிர்தா எப்போவோ செத்து போயிட்டா. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துரு. இந்த போட்டோவை நான் உடைச்சிடுறேன். ஆதி வேண்டாம்டா. இல்லம்மா, இந்த போட்டோவை நான் உடைச்சிடுறேன். அத நானே உடைச்சிடுறேன். அவ என்கிட்ட தானே கொடுக்க சொன்னா, அத நானே உடைச்சிடுறேம்மா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். நீங்க யாரும் இதை தலையிடக்கூடாது. இந்த ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நானே உடைச்சிடுறேன். இனிமே அவளை பத்தி இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது. என்னங்க பாத்தீங்களா? ஆதி அவ தங்கச்சி மேல எவ்வளவு உயிரா இருந்தா. ஆனா இப்ப அவனே வெறுத்துட்டானேங்க. இனிமே நம்ம இத பத்தி பேச வேண்டாம். கார்த்திகா, அமிர்தா இல்லாம உன்னால இருக்க முடியுமா? என்னால முடியாதுங்க. அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்ன பண்றது? நம்மளோட பசங்களுக்காக நான் அவளை பத்தி பேச மாட்டேன். ஆனா நான் அமிர்தாவை என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருங்க. சரி கார்த்திகா. கார்த்திகா, வாமா கார்த்திகா. ஐயர், கார்த்திகா, ஏன் கார்த்திகா சோகமா இருக்க? எப்பவுமே நீ சந்தோஷமா தானே வருவ. நீ எப்போலாம் கோவிலுக்கு வரி அப்போ உன் பொண்ணு கூட தானே வருவ. அமிர்தா இங்க. ஐயர், கார்த்திகா, என்னோட பொண்ணு அமிர்தா ஓடி போயிட்டா ஐயர். எங்களோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. எங்களை தலைகுனிய வச்சுட்டா ஐயர். கார்த்திகா, என்னம்மா சொல்ற? அமிர்தா இந்த மாதிரி பண்றவே இல்லையே. அமிர்தா இந்த மாதிரி பண்ண மாட்டாளே. நாங்களும் அப்படிதான் ஐயர் நினைச்சோம். ஆனா அமிர்தா ஓடி போயிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயர். உங்களுக்கு நல்லா தெரியும் அமிர்தா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஆனா பாத்தீங்களா அவ என்ன பண்ணிருக்கான்னு? உங்களுக்கே தெரியும் அவளை பத்தி. ஆமா கார்த்திகா, எனக்கு நல்லாவே தெரியுமே. சரிம்மா கார்த்திகா, நீ கவலைப்படாத. எப்படி ஐயர் கவலைப்படாம இருக்க முடியும்? அவ என்ன காரியம் பண்ணிருக்கா நீங்களே பாருங்க. இதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? மறக்க முடியாதுமா, எனக்கு நல்லா தெரியும். உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. கடவுள் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு கார்த்திகா. நம்பிக்கையோட இரு. சரிங்க ஐயர். அமிர்தா, எனக்கு உன் மேல அவ்வளோ பாசம் இருக்கு. ஆனா என்னோட பாசத்தை நான் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். ஏன்னா அர்ஜுன் உன்னைய வெறுத்துட்டான். அதனாலதான் நான் வெறுத்த மாதிரி கீழே இப்ப ஹால்ல பேசினேன். என்னால உன்னை வெறுக்க முடியாது. நான் என்னைக்குமே உன்னை வெறுக்க மாட்டேன் அமிர்தா. ஏன்னா நான் உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட பாசம் என் மனசுலதான் இருக்கும். நான் இந்த போட்டோவை யாரையும் உடைக்க விட மாட்டேன். நான் இந்த பீர்வால பத்திரமா வச்சுக்கிறேன். அமிர்தா, எனக்கு தெரியும் அமிர்தா, நீ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்ட. அந்த விதிதான் பதில் சொல்லணும். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அமிர்தா. இந்த அண்ணனுக்காக எங்கிருந்தாலும் வந்துரு அமிர்தா. சங்கீதா, எனக்கு இவ்வளவுதாமா தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. என்னோட பொண்ணு ஏன் ஓடி போன எனக்கு இப்ப வரைக்கும் புரியலமா. ஆனா எனக்கு இவ்வளவுதாமா தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அது எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா, அப்பா கவலைப்படாதீங்கப்பா. கண்டிப்பா உங்க பொண்ணு கிடைப்பாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. சரிம்மா. அப்பா அழுகாதீங்கப்பா. என்னால அழுகாம இருக்க முடியலம்மா. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னோட பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாமா. சரிம்மா, அதை விடு. நான் சொன்ன இந்த உண்மைய நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியம்ப்பா, இதை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரிம்மா, நான் வரேன். அப்பாக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு ஏன் ஓடி போனா? அதுக்கு பின்னாடி காரணம் என்ன? இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுமே. இது நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இதெல்லாம் யாரு என்கிட்ட சொல்லுவா? அத நான் சொல்றேன்.